நாம் ஒரு வழியாக பேலன்ஸ் இருந்த 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மீன் வாங்கியாச்சு. எல்லாமே நல்ல குவாலிட்டியில் பார்த்து ஒவ்வொரு ஆளாக தேடி செலக்ட் பண்ணி வாங்கினது. ஆன்லைனில் வாங்கினது தான், ஒவ்வொரு ஆள்கிட்டையாக பார்த்து வாங்கினது. இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து போன இது ஷிப்மெண்ட்டில் ஒன்று செத்து மேல் செத்து வந்து அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு. டெம்பரேச்சர் இதுக்கு வேண்டி எப்பயும் போல் தான் 3 ஃப்ரிட்ஜ் டேங்க்லேயும் எடுத்து போட்டாச்சு. எல்லாம் ஆக்டிவாக இருக்குது. எல்லாமே நல்ல குவாலிட்டி ஃபிஷ். ஒவ்வொன்றா நான் போட்டு கிளாஸ் டேங்கில் போட்டு காட்டி தரேன். அதோட குவாலிட்டி எங்கே தான் தெரியும் பார்க்கும்போது. இது ஃபுல் ரெட்டில் நிறைய குட்டியோடு வந்து அது நல்ல இதாக வந்திருக்கு. நிறைய குட்டி. அதுக்கு ஃப்ளவர் டார்ஸில் பாருங்கள், அதுக்கு ஹைலைட்டே அதான் ஃப்ளவர் டார்சல் எப்படி இருக்குது. ஃபீமேல் ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்களா அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அது நீந்தி போகும்போது அப்படியே பார்க்க வித்தியாசமாக இருக்கும். ஃபுல் ரெட் இது ஆல்பினோ ஃபுல் ரெட்டு. அடுத்து இது வந்து பண்டோரா ப்ளூ மொசைக். இதுக்கு டெயில் நல்ல பெருசாக இருக்கும். அங்கே இங்கேன்னு தேடி கடைசியாக ஒரு ஆள்கிட்டன்னு வாங்கினேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு. அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி நல்ல பெரிய டெய்லு, நல்ல ஆக்டிவ். நல்ல பெரிய டெய்ல் இருந்தால் ஆக்டிவ் இருக்காது. ஆனால் இது நல்ல ஆக்டிவாக இருக்குது. எப்படி இருக்குது டெய்லு? மீனை குவாலிட்டி எப்படி இருக்குது? இது பண்டோரா ப்ளூ மொசைக்கு. இதையும் தூக்கி உள்ளே விட்டாச்சு. அடுத்து இது வந்து எல்லோ பிங்கு நல்ல குவாலிட்டி. இது ஒரு செமி சைஸு. இனி தான் அதுக்கு டெய்ல் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும். அதுக்கு உடம்புல இருக்க அந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. அதனால தான் அதுக்கு எல்லோ பிங்குன்னு பேர். பிங்குன்னு அது ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். அதுக்கு உடம்பு பார்க்க நல்லா இருக்கும். சரி, அதையும் தூக்கி உள்ள விட்டாச்சு. அடுத்துள்ளது போன ஷிப்மெண்ட்டில் நமக்கு ஒரு மேல் மட்டும் இறந்து வந்து, அது அவிய சைடு தப்பு தான் சென்ட் பண்ண இளமையில். அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் தந்துருக்குண்ணா. ஆனால் அந்த மீன் குவாலிட்டி எனக்கு பிடிச்சல. குவாலிட்டின்னா நல்ல குவாலிட்டி. ஆனால் அவருக்கு ப்ரூட் ஸ்டாக், அவங்க ப்ரூட் ஸ்டாக்கை வச்சு கொஞ்சம் வயசாகும் தெரியுமா, அந்த மீனை தந்திருக்காரு. சரி, ஓகே, நம்மள்ட்ட எப்படி இது ப்ரீடிங் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது என்ன நடக்குது.